கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நாம் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு செய்வார். ஜெபத்தின் வல்லமைக்கு சூழ்நிலைகள் தடையாயிருப்பதில்லை. நாம் அவரிடத்தில் சிறிய காரியங்களை கேட்டாலும் பெரிய காரியங்களை கேட்டாலும் அதை அவர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். எபேசியர் 3:20-21 வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் அதிகாரத்துடன் ஜெபிக்கும்போது, அவர் நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கும்போது, நாம் ஜெபிக்கையில் நாம் பதிலை பெற்றுக்கொள்கிறோம். நாம் இயேசுவின் நாமத்திலே நம்முடைய தேவைகளை நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லும்போது நன்மையானவைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இயேசு பூமியில் செய்த எல்லாமே தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்தது. நம் மூலமாக அவர் செய்வதும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. அவருடைய நாமம் பரிசுத்தமானது. தேவனுடைய வார்த்தையே அவருடைய நாமம். அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையும் பார்க்கிறார். நாம் அவருடைய நாமத்தின் பரிசுத்தத்திற்காக வாழ வேண்டும். அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் இருக்க வேண்டும். அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் தூஷிக்கப்படாமல் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய நாமம் பரிசுத்தப்படுகிறது. அவருடைய நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் அதை செய்வார். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். அப்போஸ்தலர் 3:1 வாசிக்கிறோம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும்போதே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அவருடைய நாமத்தினாலே நாம் விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய நாமமே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வரும். யோவான் 14:14 படி, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.